بسم الله الرحمن الرحيم இன்னொன்று அதுல திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, இது முதலாவது பாயிண்ட்லயே திருப்பி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அவருடைய வாதங்கள் எல்லாம், அதாவது சூனியம் என்று சொன்னா வெறுமனே கண்ணுக்கு ஒரு வித்தை வைக்கிறது, கண்ணுக்கு என்னது ஒரு ஒரு மாயஜாலம் காட்டுறது, கண்ணுக்கு சூனியம் வைக்கிறது கூட ஏத்துக்கிறாங்க இல்ல, மாயஜாலம் காட்டுறது, அதை கண்ணை மறைக்கிறது, அத லைட்டிங் போட்டு கலரிங் போட்டு இப்படி கண்ணில் ஒரு மாற்றம் ஏற்படுத்துறது சூனியம் அப்படின்றாங்க. அப்படி என்று சொன்னா எல்லாருக்கும் அதை ஏற்படுத்தலாம், அந்த மாதிரி அந்த வேலையை செஞ்சு எல்லாருக்கும் அதை ஏற்படுத்தலாம் என்கின்ற அமைப்பில் என்ன செய்யறாங்க, அதை சொல்றாங்க. வித்தைன்னு ஒன்று இருக்குது, நம்ம என்னது கண்ணுக்கு கலரிங் போட்டு இந்த மாதிரி பிரிச்சு மெஜிக் மாதிரி செய்யற விஷயங்கள் இருக்கிறது, அதை நான் மறுக்கவில்லை. சூனியம் என்றது அது அல்ல. இதற்கு நான் குர்ஆன்ல பாருங்க, அடிக்கடி அதைத்தான் சொல்கிறார்கள். ஆனா குர்ஆன் ஒரு வசனத்தை பாருங்கள், அதாவது சூரா ஹிஜ்ரிலே 14-15. சுப்ஹானல்லாஹ், இந்த வசனத்தை கூட அவர்களுடைய தர்ஜுமாவில் மொழிபெயர்த்த மாதிரி ஸ்பீச்ல பேசுறாங்க இல்ல, தர்ஜுமால மொழிபெயர்த்த மாதிரி ஸ்பீச்ல பேசுறாங்க இல்ல, தர்ஜுமால மொழிபெயர்த்த மாதிரி ஸ்பீச்ல பேசினாங்கன்னா சூனியம் வேறு, கண்ணை மயக்கிறது வேறு விளங்கணும். கண்ணுக்கு சூனியம் வைத்தல் வேறு, கண்ணை மயக்குதல் வேறு, இது ரெண்டும் வேறு. மயக்கிறது அதாவது வித்தைகள் காட்டி கண்ணை மறைச்சு செய்யறது வேறு, சூனியம் என்ற ஒரு அம்சம் வேறு என்பதை புரிஞ்சுக்கலாம். இந்த வசனத்துல பாருங்க, சூரா ஹிஜ்ர் 14-15, வலவ் ஃபதஹ்னா அலைஹிம் பாபம் மினஸ் ஸமா ஃபதல்லு ஃபீஹி யஅருஜூன், நாங்கள் வானத்திலே இருந்து ஒரு கதவை திறந்து அவர்கள் அப்படியே ஏறிக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னா, அவங்களுக்கு ஒரு அற்புதம். நீங்க அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும் என்பதற்காக காபிர்களுக்கு நீங்க இப்படி ஏறுங்க, இந்த வான கதவை திறந்துட்டு இப்படி ஏறுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏறிக்கிட்டு இருந்தாங்கடா, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதையும் முதலாவது சொல்லுவாங்க, லகாலு இன்னமா சுக்கிரத் அபுசாருனா, எங்கட பார்வைகளுக்கு என்னது சக்ரா, மயக்கப்பட்டு விட்டன. இதான் சக்ரா என்று சொல்றதா மயக்கம். ஒத்தரன்னாச சுகாரா, மனிதர்களை நீங்கள் போதையுடையவர்கள் மாதிரி காணுவீர்கள், மறுமை நாளுடைய அந்த சத்தம் கேட்கக்குள்ள வமாஹும்பி சுகாரா, அவர்கள் போதையுடையவர்களாக இல்லை. அது மாதிரி லகாலு இன்னமா சுக்கிரத் அபுசாருனா, அவங்க சொல்லுவாங்க நாங்க மயக்கப்பட்டுட்டோம், அப்ப எங்கட பார்வைகள் மயக்கப்பட்டு விட்டனே சொல்லுவாங்க, அப்படி ஏறி போக்கல. பல் அவ்வாறல்ல, நஹ்னு கௌமும் மஸ்ஹூரு, நாங்கள் சூனியப்பை வைக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்வார்கள். இப்படி சொல்ற அல்லாஹ் தஆலா. சுக்கிரத் அபுசாருனா, எங்கள் பார்வைகள் மயக்கப்பட்டு விட்டன சொல்லுவார்கள். சொல்லிட்டு பல் அவ்வாறல்ல, பல் நஹ்னு கௌமும் மஸ்ஹூரு, நாங்கள் சூனியம் வைக்கப்பட்ட கூட்டத்தாராக ஆகிவிட்டோம் என்று சொல்வார்கள். பார்வையை மயக்கிறது வேறு, சூனியம் என்றது வேறுன்னு இந்த வசனம் சொல்லுதா இல்லையா? இதை சரியா மொழிபெயர்த்திக்கிறாங்க. சரியா மொழிபெயர்த்தாலும் சொல்ற நேரத்தில் எப்படி சொல்றாங்க தெரியுமா? இதே மாதிரி இன்னும் சொல்ல போனா 15வது அத்தியாயம் சூரத்துல் ஹிஜ்ர்ல 15வது வசனத்தை நல்லா சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி நம்ம அற்புதங்கள் அவங்கள்ட்ட வறுமையானால், லகாலு இன்னமா சுக்கிரத் அபுசாருனா பல் நஹ்னு கௌமுன் மஸ்ஹூரூன், இந்த அற்புதங்களை பார்த்தோன்னு சொல்லுவாங்கன்னா நம்முடைய பார்வைகள் அப்படியே மயக்கப்பட்டு விட்டன. அது சொல்லுவாங்களாம், நம்முடைய பார்வைகள் நமக்கு தெரியுது, நம்ம பார்வையை மயக்கப்பட்டாங்க. இந்த நபிமார்கள் அற்புதமாக ஒண்ணு கிடையாது, நம்முடைய பார்வைகள் மயக்கப்பட்டு விட்டன. பல் நஹ்னு கௌமுன் மஸ்ஹூரூன், நாம் நம்ம சிகிர் செய்யப்பட்டுட்டோம், நம்ம 50 பேருக்கு சிகிர் பண்ணி விட்டாரு, மந்திரத்தில் என்னத்தை நம்ம பண்ணிவிட்டாருன்னு சொல்லி அதை மறுத்து விடுவார்கள். அற்புதத்தை செஞ்சு காட்டும் போது இப்படியே சொல்லுவார்கள் எல்லாம் சொல்லி காட்டலாம். 15-15 எங்கள் பார்வைகள் மயக்கப்பட்டு விட்டன, எங்க பார்வைகளுக்கு சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பல்ல என்ன செஞ்சிடறாங்க, விட்டு விடுகிறாங்க. பல் நஹ்னு கௌமும் மஸ்ஹூரூன்டா என்ன, அவ்வாறல்ல அதை விட மேல, விளங்கிட்டா? அதை விட அதை மறுத்து இதை சொல்றது, விளங்கிட்டா? முன்னால் உள்ளத மறுக்கிறதா பல், அவ்வாறுல இது அதை விட கூட அல்ல அதை விட குறை, எப்படியோன்னு சொல்லணும். இதை மறுத்து இதை சொல்லுதல். ஆனா அதை மொழிபெயர்க்க கூட சரியா மொழிபெயர்த்துட்டு இந்த மாதிரி செய்யறத பாக்குறோம். இதிலே விளங்குது தஸ்கீருல் அப்சார், பார்வைகளை மயக்குதல்ன்றது வேறு, சிகிர் செஞ்சு கண்ணுக்கு வேற மாதிரி காட்டுன்றது வேறு, மெஜிக் என்றது வேறு, இது வேறு. இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஆனா கண்ணை மயக்கிறது வித்தையே உதாரணம் காட்டுறாங்க. வித்தை இன்னைக்கு நடக்கக்கூடிய மேஜிக் இதெல்லாம் அழகாக இன்றைக்கு அரபு பேப்பர்ல நீங்க பாக்குறீங்க, அவனை பார்த்து யாரும் சாகிர்னு சொல்ல மாட்டாங்க, ஹாவி என்ன சொல்லுவாங்க, விளங்கிட்டா? ஹாவில் அல்லாஹ் மெஜிக் காட்டுறது, அது ஒரு விளையாட்டாவே அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. அதை போட்டு இதை செய்யற மக்களை காட்டுறது, இது இஸ்லாம் இதை வரவேற்கவும் இல்லை, இதை கற்றுக்கொள்றது இஸ்லாம் என்ன செய்யல, அதாவது ஒரு நல்ல செயல்னு சொல்லவும் இல்லை, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை உலகத்துக்கு. ஆனா அது சூனியம் அல்ல, அது 4 விஷயத்தை தெரிஞ்சு நம்ம ஒரு மெத்தட்ல காட்டுறது, மக்களுக்கு முன்கால காட்டுறது, அது மக்களுக்கே தெரியும் விளையாட்டு. இதுக்கும் சூனியத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் மறைமுகமாக. சூனியம் அதாவது மெஜிக் சம்பந்தமா கேள்வி கேட்ட நேரத்தில் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல், அதை பின்னால சொல்லுவாரு, அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் எந்த லெவலுக்கு போனாங்கன்னு சொல்லி, மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும்
அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.